வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பை ரமேஷ். இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் லைக்கா தயாரிப்பில் மகிழ் திரிமேனி இயக்கத்தில் அனிருத் இசையில் நடிகர் அஜித் குமார் நடிப்பில் வெளிவந்துள்ள விடாமுயற்சி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, அஜித் அண்ட் த்ரிஷா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதனால் அவங்க பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. சரி, கடைசியில் த்ரிஷாவை அவங்க அம்மா அப்பா வீட்டில் விடுறதுக்காச்சு கடைசியாக ஒன்றா போகலாம் காரில், நம்மளுடைய கடைசி ட்ரிப் அப்படின்னு சொல்லி அஜித்குமார் த்ரிஷாட்ட சொல்லி காரில் ஒன்றா போவாங்க. அப்போம்போது வில்லன்கள் குரூப்பு இவங்களை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்க முயற்சி செய்வாங்க. அதிலிருந்து எப்படி மீள்றாங்க அப்படிங்கிறதான் விடாமுயற்சி படத்தோட சிம்பிள் கதை. மூவி எனக்கு பிடிக்கலை. படத்தில் பாசிட்டிவாக எனக்கு எதுவுமே தோணலை. ஃபுல்லாக நெகட்டிவாக தான் தோணுச்சு. என்னோட பார்வைக்கு பட்டதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதிக ரசிகர்களை கொண்டு டாப் ஆக்ட்ரஸில் ஒரு ஆளாக இருக்கக்கூடியவங்க நடிகர் அஜித் குமார். படத்துக்கு ஃபுல் க்ரௌடு, தேட்டரில் ஃபுல் க்ரௌடு தான், செம்ம என்ஜாய்மெண்ட்டு. எல்லாமே அந்த படம் போடுறதுக்கு முன்னாடி அஜித்தோட இன்ட்ரோ அந்த மாதிரி 1-2 படங்களில் இருந்து ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வர்ற இன்ட்ரோ, ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங் சாங், அது வரைக்கும் ரசிகர்கள் சவுண்டு விசிலு எல்லாமே தேட்டரில் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு சாங்கு முடிஞ்ச அப்புறம் தேட்டரே ஃபுல் சைலண்ட் ஆனது தான். கடைசி முடிய ஒரு கிளாப் மூமெண்ட்டோ விசில் மூமெண்ட்டோ என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டோ எதுவுமே தேட்டரில் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பாதி பேர் தூங்கிட்டாங்கன்னே அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு தான் படம் இருந்தது. சரியான ஸ்லோவான மூவி. எந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி மூவியில் அமையவே இல்லை. பயங்கர ஸ்லோவாக போணுச்சு. அங்கே உள்ள லொக்கேஷன், ஸ்பாட், இடங்கள் எதுவுமே நமக்கு நேச்சராகவே இல்லை, ரியலிட்டிக்காகவே இல்லை. ஏதோ சம்மந்தமே இல்லாத பிளேஸ் மாதிரி தான் நமக்கு பார்க்குறதுக்கு இருந்துச்சு. அதை கொஞ்சம் நல்லா ரியலிட்டிக்காக காமிச்சிருக்கலாம். அஜித் ஃபேன்ஸுக்கெல்லாம் இது ஒரு ஏமாற்றமான மூவின்னு தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 2 வருடங்கள் வெயிட் பண்ணதுக்கு அவ்வளோ ஒர்த்தான மூவி கிடையாது. ரொம்ப சுமாரான மூவி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அஜித்குமார் சார் அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் கொஞ்சம் நல்ல கதையாக தேர்ந்தெடுத்து நடித்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபேன்ஸுக்கு. அவங்க ஃபேன்ஸுக்கு ஃபுல்லாகவே ஒரு ஏமாற்றமாக தான் அமையுது என்பதையும் சொல்லலாம். ஒரு மூவிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மூவிக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக சந்தோஷமாக இருக்கணும். அதை விட்டு ஒரு மூவிக்கு போயிட்டு வந்த உடனே அந்த மூவினால் நமக்கு தலைவலி வந்தது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சிம்பிள் கதை, அதை அழகாக சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கலாம். அதையும் கோட்டை விட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆர்டிஸ்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுலையும் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கூட கொஞ்சம் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை பார்த்து தேர்ந்தெடுத்துருக்கலாம். மெயினாக உள்ள ஆக்டர்ஸை தவிர சைடு ஆக்டர்ஸ் யாருமே சரியாக எடுக்கலை, அந்த அளவுக்கு சரியாக அமையலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படத்தில் பாசிட்டிவ்னு சொல்லணும்னா 1-2 விஷயங்களை சொல்லலாம். இதெல்லாம் மீறி பாசிட்டிவ் அப்படின்னா அனிருத் தான் இப்போ உள்ள காலத்துக்கு தக்கன மியூசிக் பக்காவாக போடுறாரு. அதே மாதிரி ரசிகர்களோட டேரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி மியூசிக்லாம் ஜம்முன்னு போட்டிருந்தாரு. இந்த படத்துலேயும் அதே அனிருத் மியூசிக் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பு நல்லா அருமையாக இருந்துச்சு. அவர் நடிப்பு உள்ளத்தனத்தில் பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு. முன்னாடிலாம் படம் பார்க்க போகிறதுக்கு இந்த ஹீரோ படம்னா நல்லாயிருக்கும், இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி படம்னா நல்லாயிருக்கும், அல்லது இந்த டைரக்டர் மூவி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி படம் பார்க்க போவோம். இப்போ யாரை நம்பி படம் பார்க்க போகிறதுனே தெரியல. பெரும்பாலும் பெரிய மூவிகளை விட சின்ன படங்கள் தான் அதிகமாக நல்லா இருக்கு. ஓகே, மொத்தத்தில் ஓவரால் மூவி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, என்ன இலவுடா இது அப்படின்ற மாதிரி தான் விடாமுயற்சி மூவி இருந்துச்சு என்பதை சொல்லிக்கிடுறேன். ஓகே, ரிவ்யூ பை ரமேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக அமையும். ஓகே, வேறு ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.